ஆர்கனைசேஷன் நேம் NPCIL. இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் பவர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். இதில் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு அப்ரெண்டிஸ் ஜாப்ஸுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ NPCIL கீழே பார்த்தீங்கன்னா MAPS மெட்ராஸ் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன். இது வந்து கல்பாக்கமில் இருக்குது, சென்னையிலேருந்து கொஞ்சம் பக்கத்தில். ஸோ அங்கே தான் வந்து இந்த அப்ரெண்டிஸ் ஓப்பனிங் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 122 இருக்குது. போஸ்ட் டீட்டெயில்ஸ் அந்த அப்ரெண்டிஸ்லேயே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் வேகன்சிஸ் இருக்குது. ட்ரேட் அப்ரெண்டிஸ், அதாவது ஐடி கம்ப்ளீட் பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு, அதுக்கப்புறம் வந்து டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு, ஃபைனலாக வந்து கிராஜுவேட், அதாவது நான் இன்ஜினியரிங் சயின்ஸ் ஆர்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ண கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு அப்ரெண்டிஸ் ஓப்பனிங். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா April 30, 2025. நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ டோட்டல் வேகன்சியில் ITI வேகன்சி பார்த்தீங்கன்னா 92 இருக்குது. டிப்ளமோ கேண்டிடேட்ஸ்க்கு 14 வேகன்சிஸ் இருக்குது. கிராஜுவேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 16 வேகன்சிஸ் இருக்குது. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அந்த நேமில் இருக்கபடி ITI கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். டிப்ளமோக்கு வந்து டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் என்னெல்லாம் டிசிப்ளின்ஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலான்ற டீட்டெயில்ஸ் வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதே போல் கிராஜுவேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா BA பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ், BSc, BCom, ஸோ இந்த மாதிரி கோர்சஸில் வந்து நீங்கள் வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சேலரி டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்டைஃபண்ட் பார்த்தீங்கன்னா ITI கேண்டிடேட்ஸ்க்கு 7,700 ஃபஸ்ட் இயர்லேயும் 8,050 வந்து ஆஃப்டர் 2 இயர்ஸ் வந்து கிடைக்கும். டிப்ளமோ கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 8,000 பெர் மந்த் இருக்கும். டிகிரி கேண்டிடேட்ஸ்க்கு 9,000 பெர் மந்த். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் 18 இருக்கணும் மூணுக்குமே. ITI கேண்டிடேட்ஸ்க்கு மேக்ஸிமம் 24 இருக்கலாம். டிப்ளமோ கேண்டிடேட்ஸ்க்கு 25, டிகிரி கேண்டிடேட்ஸ்க்கு 26 வரைக்கும் மேக்ஸிமம் இருக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீ எதுவும் கிடையாது. ஸோ ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட மார்க்ஸ் தான். ஸோ நல்ல ஹையஸ்ட் மார்க்ஸ் அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸில் யார் ஹையஸ்ட் மார்க்ஸோ அவங்களுக்கு வந்து லிஸ்ட்டு ஜென்ரேட் ஆகும். செகண்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அதாவது உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. அதில் எதுவும் மிஸ்மேட்ச் இருந்துச்சுன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. கரெக்டாக இருந்ததுன்னா உங்களை வந்து ப்ளேஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஃபஸ்ட்டு இதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஐடி கிடைக்கும். அந்த ஐடியை வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து ஃபில் பண்ணிவிட்டு இங்கே ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்லேயும் இந்த சேம் டீட்டெயில்ஸாக இருக்கும். ஸோ இந்த அட்ரஸ் பார்த்தீங்கன்னா கல்பாக்கம், செங்கல்பட்டில் இருக்குது. இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அதோட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வைக்கணுன்ற டீட்டெயில்ஸ் வந்து நம்ம அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் பார்க்கலாம். அதெல்லாம் வச்சு நீங்கள் இங்கே போஸ்ட்டில் அனுப்புகிற மாதிரி இருக்கும். லாஸ்ட் டேட் வந்து April 30, 2025. ஸோ பேஜ் பாட்டம் வந்தீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனுக்கு ஒரு லிங்க் இருக்குது, ஒரு பட்டன் இருக்குது, இந்த சென்டரில் இருக்குது. இதை கிளிக் பண்ணுங்கள். அஃபிஷியல் PDF வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி ரெண்டுலேயுமே இருக்கும். NPCIL இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் MAPS, அதுதான் வந்து கல்பாக்கமில் இருக்குது. இப்போ ITIயில் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் வந்து ட்ரேட்ஸ் இருக்குன்ற அந்த டீட்டெயில்ஸ் வந்து இந்த டேபிளில் இருக்குது. ITIயில் இருக்க அந்த டோட்டல் வேகன்சிஸை வந்து ஒவ்வொரு ட்ரேடு கீழே ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபிட்டரில் 29 வேகன்சி, மெஷினிஸ்ட், டர்னர், வெல்டர், அப்புறம் வந்து மெக்கானிக்கல், எலக்ட்ரீஷியன், இந்த மாதிரி தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஏஜ் பார்த்தீங்கன்னா April 30, 2025 மினிமம் 18, மேக்ஸிமம் வந்து 24 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். டிப்ளமோ கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் டிசிப்ளின்ஸ்னு பாருங்கள். டிப்ளமோ இன் மெக்கானிக்கல், அப்புறம் டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், சிவில். ஸோ இந்த 4 டிசிப்ளினில் இருக்க கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ண முடியும். டிகிரிக்கு பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸ் HR, அதில் மட்டும் 7 வேகன்சிஸ் இருக்குது. கான்ட்ராக்ட்ஸ் அண்ட் மெட்டீரியல் அதில் ஒரு 3 வேகன்சி. ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸில் ஒரு 2 வேகன்சி இருக்குது. HPUவில் 2 வேகன்சி, கெமிக்கல் லேபில் ஒரு 2 வேகன்சி. ஸோ இதோட சேலரி 9,000, டிப்ளமோ கேண்டிடேட்ஸ்க்கு 8,000. கேட்டகரி வைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது. அதாவது ஒவ்வொரு டிசிப்ளின் வைஸாக டோட்டல் வேகன்சி இருக்கும். அந்த டோட்டல் வேகன்சியில் SC, ST, OBC, EWS, அன்ரிசர்வ்ட் கேண்டிடேட்ஸ் அவங்களுக்கு எவ்வளோ வேகன்சிஸ்ன்ற அந்த லிஸ்ட் இருக்குது. இது ஒவ்வொன்றுக்குமே தனித்தனியாக போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ITIக்கு, செகண்ட் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ கேண்டிடேட்ஸ்க்கு, தேர்ட் வந்து கிராஜுவேட்ஸ்க்கு. ஸோ இதை வந்து முக்கியமாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ மெரிட் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட கேட்டகரி வைஸாக தான் ஜென்ரேட் ஆகும். ஸோ நல்ல மார்க்ஸ் இருக்கணும். உங்களோட கேட்டகரி அன்ரிசர்வ்ட், SC, ST, OBC இந்த மாதிரி உங்களோட கேட்டகரி வைஸாக எவ்வளோ வேகன்சிஸ் இருக்கோ அதில் வந்து உங்களோட மார்க்ஸ் வந்து ஹையஸ்ட்டாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து மெரிட் லிஸ்ட்டில் வந்து ஜென்ரேட் ஆகும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சேம் தான், நம்ம ஆல்ரெடி பார்த்தது போல். டிப்ளமோக்கு அந்த ஸ்பெசிஃபிக் டிசிப்ளின்ஸில் வந்து டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். கிராஜுவேட்ஸும் அதே போல் அந்த ஸ்பெசிஃபிக்கான டிசிப்ளின்ஸில் வந்து நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த டேபிள்ஸ் வந்து கிளியராக போட்டிருக்காங்க. அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 1 இயர் தான். 1 இயருக்கு அப்புறம் வந்து நீங்கள் அங்கே ஒர்க் பண்ண முடியாது. ஸோ அந்த 1 இயருக்கான சர்டிஃபிகேட் வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் எவ்ரி மந்த் வந்து ஸ்டைஃபன் வந்து 1 இயருக்கு வந்து உங்களுக்கு கிடைக்கும். பேஜ் நம்பர் 14 ஹவு டு அப்ளை டீட்டெயில்ஸ் இருக்குது. கேண்டிடேட்ஸ் மீட்டிங் த ப்ரெஸ்கிரைப்ட் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா மை டவுன்லோட் த அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ அனெக்சர் 1 கீழே வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை வந்து கிளியராக ஃபில் பண்ணணும். அதில் வந்து டியூலி ஃபில்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் அஃபிக்ஸிங் யுவர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்கும், அதில் ஒட்டணும்.
அப்புறம் வந்து செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ் ஆஃப் த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ்ன்ற லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும். ஸோ இங்கே இருக்குது கேண்டிடேட்ஸ் ஆர் கம்பல்சரி ரெக்வயர்ட் டு சப்மிட் invariably self-attested copies of the following certificates and documents. Birth certificate, educational qualification 10th 12th டிகிரினா அதுக்கேற்ற சர்டிஃபிகேட் இருக்கணும். இப்போ ஐடிஐ டிப்ளமோனா அதுக்கான சர்டிஃபிகேட் ப்ளஸ் மார்க் ஷீட்ஸு, வேறு ஏதாவது குவாலிஃபிகேஷன் இருந்தால் அதோட சர்டிஃபிகேட்ஸ், அப்புறம் கேஸ்ட் சர்டிஃபிகேட் அது முக்கியமானது, அப்புறம் வந்து இன்கம் சர்டிஃபிகேட். ஸோ இந்த மாதிரி நெசசரி சர்டிஃபிகேட்ஸ் ப்ளஸ் டிசேபிலிட்டி கேண்டிடேட்ஸ் வந்து டிசேபிலிட்டிக்கான சர்டிஃபிகேட், போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், அப்புறம் கேரக்டர் சர்டிஃபிகேட், கேரக்டர் கண்டக்ட் அதாவது உங்கள் ஸ்கூல் காலேஜஸில் கொடுப்பாங்க. அப்புறம் ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ரெசிடென்ஷியல் ப்ரூஃப் அதுவும் முக்கியமானது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஆன்லைனில் அப்ரெண்டிஸ்க்கு ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அப்ரெண்டிஸ்ஷிப் இந்தியா, அப்புறம் வந்து நேட்ஸ் இந்த 2 வெப்சைட் இருக்குது. ஐடிஐ கேண்டிடேட்ஸ் வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் இந்தியாலையும், டிப்ளமோ டிகிரி கேண்டிடேட்ஸ் வந்து nats.education.gov.in இந்த வெப்சைட்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஐடி கிடைக்கும், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். அதை வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மில் ஃபில் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ இதான் அப்ளிகேஷன் ஃபார்ம். இங்கே ஃபோட்டோ ஒட்டணும் ப்ளஸ் மற்ற டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணிவிட்டு ஃபோட்டோ ஒட்டி மேலே வந்து அட்ரஸ் இருக்குது. இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் இந்த போஸ்ட்டில் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ கல்பாக்கம் அட்ரஸ் இது. ஸ்பீட் போஸ்ட்டில் அனுப்புறீங்கன்னா ஃபாஸ்ட்டாக போயிடும். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா April 30, 2025. இன்ட்ரெஸ்ட் இருக்க கேண்டிடேட்ஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான லிங்க் இருக்குது நம்ம வெப்சைட்டில். ட்ரேட் அப்ரெண்டிஸ்னால் ஐடி கேண்டிடேட்ஸ் அவங்க வந்து இந்த லிங்க்லேயும், டிகிரி டிப்ளமோ கேண்டிடேட்ஸ் வந்து இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா தனித்தனியாக ரெஜிஸ்டர் பண்ணணும். நான் இப்போ 2 உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஐடி கேண்டிடேட்ஸ் வந்து இந்த ஃபஸ்ட்டு லிங்கை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்ரெண்டிஸ்ஷிப் இந்தியா இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா டாப்பில் லாகின் ரெஜிஸ்டர் இருக்கும். இதில் போய்ட்டு கேண்டிடேட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸோ லாகின் அஸ் கேண்டிடேட், ரெஜிஸ்டர் அஸ் கேண்டிடேட், ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். டிகிரி டிப்ளமோ கேண்டிடேட்ஸ் வந்து இந்த செகண்ட் பட்டன் இதை கிளிக் பண்ணுங்கள். nats.education.gov.in இங்கே வந்து ஸ்டூடெண்ட்னு ஒரு பட்டன் இருக்குது, இதை கிளிக் பண்ணுங்கள். ரெஜிஸ்டர் அஸ் அ ஸ்டூடெண்ட். ரெஜிஸ்டர் பேஜில் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் வேணுன்ற டீட்டெயில்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணிவிட்டு எஸ் கொடுங்க. இங்கே வந்து உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அப்புறம் இந்த கேப்சா ஃபில் பண்ணி ஓடிபி கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலுக்கும் இமெயிலுக்கும் ஓடிபி வரும். அதை ஃபில் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பு போகும். சிம்பிள் தான். இங்கே வந்து அப்ளிகேஷன் ஃபீ அது கிடையாது. இந்த ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வரும், அதை சேவ் பண்ணி வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து NPCL வெப்சைட் அல்லது நம்ம வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். ஸோ அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பிடிஎஃப் இருக்கும். பிடிஎஃப்லேயே அந்த ஃபார்ம் இருக்குது. ஃபார்மை டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணிவிட்டு எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ஜெராக்ஸ் எடுத்து சைன் பண்ணிடுங்க. சைன் பண்ணி கவரில் வச்சு இந்த அட்ரஸ்க்கு April 30 ரீச் ஆகிற மாதிரி அனுப்பிடுங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்க கேண்டிடேட்ஸ் உங்களோட எலிஜிபிலிட்டி, ஏஜ் லிமிட் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு லாஸ்ட் இயர் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இமீடியட்டாக அப்ளை பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஜாப் சர்ச் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.